ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பிரில்லியன்ட் ஹீலர் அனிமையோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக்கை போட்டால் தான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே என்னை பற்றி அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, நான் ஃபீயாக அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நான் வேலையை முடிப்பேன்னு. சரி, அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உங்களோட வேலையை நான் முடிக்கிறேன். உங்களை பார்க்கும் போதே சிம்பிளாக நல்லா சொல்ல முடியும், நீங்கள் செம்ம வெறியாக இருக்கீங்க, ரிவெஞ்சை எப்படியாச்சும் கொடுக்கணும்னு. அதுவும் ஒருத்த மேலே இல்லை, அவங்களோட படையை நீ விழுத்தணும்னு பார்க்குற அதுதானே. ஆனால் ஏதோ ஒன்று, அது எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆனால் அவன் சொல்கிற மாதிரியே இல்லையா? அப்போனா என்னப்பா, நீ சொல்லனா அவ்வளோதான், இந்த டீலும் கேன்சல் ஆகுற மாதிரி ஆச்சு. ஆனால் கடைசியில் அங்கே சொல்லிடுறான். அப்போனா இதை பார்க்குறதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீ உன்னோட கோவத்தை அவன் மேலே இறக்குற. எனக்கு தெரிஞ்சு உனக்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ஏன்னா நான் இந்த வேலைக்கு ஒத்துக்கிறேன். ஏன்னா இதுக்காக தான் நான் இதை டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது மேலே ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இதை வச்சு ஒரு கை பாத்திர வேண்டியதான். இதை வச்சு என்ன ஆகும்னு. அங்க நீ உன்னோட பேரை பத்தி எதுவும் சொல்லல. உன்னோட பேர் என்னது? அதுக்கப்புறம் அந்த கோலம் பயங்கரமா அந்த இடத்தெல்லாம் நொறுக்க ஆரம்பிக்குதா. அந்த இடமே ஒரு மாதிரி அழிஞ்சு போகுது. அங்க இப்படி இது எல்லாத்தையுமே நாசப்பந்து பின்னாடி அவங்களும் ஓடி வராங்க. ஜெனோஸ், உன்னை தேடி தான் நான் வந்தேன். எங்களோட ஆளுங்க எல்லாருக்குமே பயங்கரமா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் எங்க சைடும் ரொம்ப மோசமா இருக்கு. கிரியேச்சர் என்ன பண்ணிருக்குன்னு எனக்கு புரியல. வர வழியில இருக்க எல்லாத்தையுமே இது அழிக்குது. இது ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஆர்டிஃபெக்ட் தான். சோசரியால இது பல வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போகப்பட்டது. அது சரி, இது எப்படி இங்க வந்திருக்கும்? எங்களோட ஆர்க்கு சொன்னபடி பார்த்தா ஸ்லம்மோட டீப்பான பகுதியிலேருந்து தான் வந்திருக்கு. அப்போனா என்ன, அண்டர் கிரவுண்ட் ஆளுங்களோட வேலையா இருக்குமோ? இல்ல நான் வெறும் இமேஜின் பண்றேன்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஒரு ஆளை காட்டுறாங்க. அவன் இதை பார்த்து ரொம்பவும் என்ஜாய் பண்றான். அப்படிதான், இது வெறும் ஆரம்பம் தான் ஜெனோஸ். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் உன்னால என்ன பண்ண முடியும்னு. ஏன்னா எல்லாருமே 1 by 1 சாகுறாங்க. இந்த சைடு ஜெனோஸ் அவங்க எல்லாரையுமே காப்பாத்துறான். அவனுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன்னா 100க்கும் மேல நிறைய பேரை காப்பாத்துற மாதிரி இருக்கு. அதுக்கு அவங்க பே பண்ணுவாங்களா? அதுக்கும் எந்த விதமான கேரண்டியும் இல்ல. முக்கியமா நான் ரொம்ப கவலைப்படுறது நம்ம லில்லியை நினைச்சுதான். அவ இன்னமும் வீட்டுல அமைதியா தூங்கின்னு இருக்கா. இந்த சைடு கைடும் பார்த்து நீ சொல்றான், ஜெனோஸ் நீ இந்த அளவுக்கு திறமசாலியா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு ஹை கிளாஸ் ஹீலரா உன்னால இத்தனை பேரை ஹீல் பண்ண முடியுது. பரவாயில்ல, உன்னை பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன் ஜெனோஸ். ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். பார்க்கலாம், இந்த ஒரு ரவுண்டு நீ தப்பிச்சிட்ட. ஆனா இந்த 2வது ரவுண்டு, அதுல உன்னால அந்த கோலமை தடுக்க முடியுமா? இந்த சைடு ஜெனோஸ்க்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. அங்க எப்படியோ எல்லாரையுமே அவன் ஹீல் பண்ணிட்டான். இந்த கோலம் இது ஏன் வீட்டுக்கு போய் தொலைய மாட்டுது? அது போர் ஆகி அப்படியே போயிடலாம்ல. அது இம்பாசிபிள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துட்டா போதும், அதை ஃபுல்ஃபில் பண்ணாம அதால போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்லம் அழிக்கணும்னா அதை அழிச்சுட்டு தான் போகும். எதிர்பார்க்கல இந்த கோலம் இது இந்த அளவுக்கு பெரிய தலைவலியா இருக்கும்னு. இதை எவன் தான் பண்ணிருக்கானோ? ஆமா, அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹை லெவலான ஸ்டோன் இப்போ அவளுக்கும் கிடைக்காத. சவுத் பக்கத்துல ஒரு டீமன் லார்டோட கேசல் பக்கம் தான் இது கிடைக்குமே. ஆனா இப்படியோ பல காலத்துக்கு முன்னாடி அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கணும். இப்போ எப்படி அது யூஸ் ஆகுது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இப்போ ஒன்னும் அது பிரச்சனை இல்ல. நம்ம எப்படியாச்சும் இதை தடுக்கணும். அதுக்கு ஏதாச்சும் வழியை சொல்லுவியா? ஆமா, அதே தான் இப்போ பிரச்சனையும். சரி, அப்போனா என்கிட்ட வேற வழி இல்ல. நானே அதை போய் தடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அட ஜெனோஸ், நீங்க போறீங்களா? இதை கேட்டோனே லிங்கா, சோஃபியா, அந்த பீஸ்ட் பொண்ணு எல்லாருமே அங்க வராங்க. நாங்களும் வர போறோம். ஏன்னா எங்களால சும்மா ஒன்றும் நிக்க முடியாது. இது எங்களுக்கு ஹோம் டவுனா இருக்கு. நாங்க தான் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்க அப்படிதான் பண்ண போறீங்கன்னா அதை அழிக்க முடியாது. ஏன்னா அதோட கோர் ஸ்டோன் அதை நீங்க உடைக்கணும். அதை உடைக்காம நீங்க அழிக்க ட்ரை பண்ணா அது திரும்பவும் ரீஜெனரேட் ஆயினே தான் இருக்கும். சரி, லிங்கா, சோஃபியா எல்லாருமே இதெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு அட்டாக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பேக்கப்பை ப்ரொவைட் பண்றேன். அங்க ஓடும் போது பூஸ்டப் பண்ணி வர்றான். அவங்களுக்கு ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது. அதே வேகத்தோட அங்க பயங்கரமா தாக்குறாங்களா? அது லிங்காவை தாக்கி விட்டுது. ஆனா லிங்காக்கு அங்க எதுவுமே ஆகல. என்னன்னு தெரியல. இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா ஜெனோஸ்க்கு தான். அவரால் தான் எனக்கு எதுவுமே ஆகல. ஃபைட்ல இறங்கியும் ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி இப்போ நான் பண்ற இந்த ஸ்பெல் நான் எவ்வளவு தூரமா போறனோ அது வீக் ஆயிடும். அதே டைம்ல அவங்களை என்ஹான்ஸ் பண்ணி விடுறது, ஹீலிங், டிஃபென்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நான் பாத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு காயம் ஏற்பட்டாலும் நான் தான் ஹீல் பண்ணி விடணும். இப்போ அது ரீஜெனரேட் ஆயினே இருக்கு. எல்லாருமே என்ன பண்ணுங்க, அதோட காலை தாக்குங்க. நான் இதை எதிர்பார்க்கல தெரியுமா? உங்க கூட நான் வேலை செய்யற மாதிரி இருக்கும்னு. ஆமா, அப்படி அவங்க காலையும் வெட்டி விடுறாங்க. அப்புறம் தான் அங்க சோஃபியா சொல்றான், நல்லா பாருங்க அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. டெஸ்ட் மிஸ்ல அங்க காப்பாத்தி வர்றான். அந்த பொண்ணுக்கு அங்க எதுவுமே ஆகல. இந்த சைடு பரவாயில்லையே ஜெனோஸ், நான் எதிர்பார்க்கல. நீ சர்ப்ரைஸால நிறைஞ்சிருக்கப்பா ஜெனோஸ். 2வது ரவுண்டையும் தாக்க பிடிச்சிட்ட. இப்போ ஃபைனலா அந்த கிளைமேக்ஸ், அதுக்காக நான் காத்துன்னு இருக்கேன். உங்க ஜெனோஸும் நல்லா ஸ்கேன் பண்ணி பாக்குறான். அப்புறம் தான் உனக்கு விஷயமே புரியுது. அந்த மேஜிக் கோரை அவங்க லெஃப்ட் பக்கம், அதாவது
இது இதயருக்கு பக்கத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்பனா இது ஒரு உயிர், அதாவது இது ஆஸ்தானு. ஆமா ஜெனோஸ், இது வந்து கரெக்டான வழியா எனக்கு தோணுச்சு. நான் அவன் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி உன்னோட பேரு என்ன, அவனோட கதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு வந்து தோணுச்சு இது வந்து கரெக்டா இருக்கும். நான் ஒரு ஹியூமனோட அந்த ஸ்டோனை இணைக்கும் போது அந்த கோலமை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனா அவன் கிட்ட ஏகப்பட்ட நெகட்டிவ் எமோஷன்லாம் இருந்ததா, அதனால இது வந்து அந்த ரிவெஞ்சுக்கு பர்ஃபெக்டா அவனுக்கு அமைஞ்சோ இருக்கு. சரி ஜெனோஸ், இந்த மாதிரி நீ இப்போ என்ன பண்ண போற? எல்லாரையுமே நீ காப்பாத்திட்ட, அதே மாதிரி இப்போ இப்படியே நீ அந்த கோலமையும் தத்துட்ட. ஆனா அந்த ஸ்லம்ல இருந்து உன்னை தூக்கி விட்ட அதே மெம்பர் அவனை நீ என்ன கொல்ல போறியா ஜெனோஸ்? இப்பதான் எல்லாமே த்ரில்லிங்கா போகுது. இந்த சைடு ஜெனோஸும் சொல்றான், நீங்க வந்து இங்க இருக்க கூடாது, சீக்கிரமா இங்க இருந்து போங்க. இல்ல, எங்களால உங்களை விட்டு போக முடியாது. ஆமா, இவங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா மாஸ்டர் இதை தான் ரொம்ப ரிப்பீட் பண்ணி என்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு ஹீலரால ஃப்ரண்ட் லைன்ல எப்பயுமே சண்டை போட முடியாது. அப்படி சண்டை போட்டா சப்போர்ட் பண்ற ஆளுங்களுக்கு அவனால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. லிங்கா, சோஃபியா எல்லாருமே நீங்க வந்து இங்க இருந்து போங்க, ஏன்னா இதை என்னால ஒண்டி தான் ஹேண்டில் பண்ண முடியும். இது கேட்டவுடனே அவங்களுக்கு புரியுது. அவங்க அங்கிருந்து போயிடறாங்க. ஹே, எனக்கு தெரியும் நீ வந்து அந்த பொண்ணை காப்பாத்தினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ அதான் அங்கிருந்து தப்பிச்சிருக்க. ஏன்னா அந்த பொண்ணு பார்க்கும் போது உனக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. குயில் வந்து சொன்னா, உனக்கு எதுக்கு இந்த அதிகாரம், இந்த பவர், இது மேல உனக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு. ஏன்னா உன்னோட சிஸ்டரை உன்னால காப்பாற்ற முடியல. அவங்களுக்கு தேவையான அந்த மெடிசன் அதை வந்து உன்னால கொண்டு போக முடியல. அதனால பாவம் அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த சின்ன பொண்ணை பார்க்கும் போதும் அதே விஷயம் உனக்கு தோணி இருக்கு. உனக்குள்ள இன்னமும் ஹியூமனிட்டி வந்து இருக்கா? அதே மாதிரி எதுக்கு நீ இங்க வந்திருக்க அதுவும் எனக்கு புரியுது. நீ தூக்கி போட்ட அந்த நாய்க்குட்டிக்கு போறதுக்கு இடம் இல்லாம அது ஒரு வீடை தேடி போயிருக்கு. அந்த வீடு கிடைச்சோன்னே உனக்கு என்ன தெரியல, ரொம்ப கடுப்பா இருக்கு. அதுதானே நானும் இதை பத்தி யோசிச்சேன். எனக்கு போறதுக்கும் வேற இடம் இல்ல, அதனால தான் நான் இங்க வந்தனே. தாக்கவதா அப்படியே தப்பிக்கும் போதே சொல்றான். இந்த மாதிரி நேரத்துல எனக்கும் வேற வழி இல்ல, நான் வந்து உன்னை பத்தி கவலைப்பட போதில்ல. அங்க கைய வெட்டிட்டு அப்படியே டைரக்டா நெஞ்ச கிழிப்பானா. உள்ளதான் ஆஸ்தான் இருக்கான். ஆஸ்தான், ஃபைனலி நான் உன்னை மீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதுதான் கடைசி முறையா இருக்க போது உன்னை மீட் பண்றதுக்கு. அப்படியே அங்க பயங்கரமா வெட்டி போடுறான். நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இவன் எவ்வளவு சீக்கிரமா கொன்றுவான்னு. சரி, எனக்கு அது அவளுக்கும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வேறமா ஒரே ஒரு உயிர் தான் போச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனா எல்லாமே வேஸ்டா தான் போச்சு. நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். இன்னமும் அங்க பயங்கரமா வெட்டுறானா. அங்க அது பிடிக்கலான்னு அப்புறம் தான் அவன் நல்லா கவனிக்கிறான். அந்த மேஜிக் ஸ்டோன் அது எங்கெல்லாம் ஃபியூஸ் ஆயிருக்கோ அங்கதான் அவன் வெட்டுறான். அதே டைம்ல அந்த வெட்டின பகுதியை அவன் ஹீல் பண்ணி விடுறான். நான் எதிர்பார்க்கல 100க்கும் மேல இருக்கிற நிறைய பேர் அவனால ஹீல் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த மாதிரி அவனால ஒரே டைம்ல 2 விஷயத்தையே பண்ண முடியுது. உலகத்துல இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்களா? ஆனா ஏதோ ஒண்ணு உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி நீ இல்லாம இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது. ஏன் நீ அப்படி சொல்ற? இந்த டேமேஜுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு உனக்கு தெரியாது. அதனால நீ உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் என் கூட வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு உன்னால எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. இருந்தாலும் 2வதா நீ ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்க. என்னன்னா, என்ன நீ உன்னோட பார்ட்டியில சேர்த்த. அதுக்கப்புறம் நான் செஞ்ச வேலைக்கு கோல்டு காயினை நீ கொடுத்த. அது வழியா நான் வந்து லிலியை மீட் பண்ண. நான் கிளினிக்கை ஓபன் பண்ண. என்னோட வாழ்க்கைய மாறி போயிடுச்சு. அதனால்தான் இந்த மாதிரி நான் உன்னை கொல்ல போதில்ல. ஏன்னா நான் ஒரு ஹீலரு. அப்படியே பயங்கரமா தாக்குறான். அந்த கிறிஸ்டலும் அங்கேயே உடைஞ்சு போகுது. எனக்கு தெரியல, இப்போதான் எனக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது நீ எந்த அளவுக்கு ரொம்ப அமேசிங்கா இருக்குன்னு. அதே மாதிரி நான் வந்து சாக வேண்டியது என்ன நீ காப்பாத்திட்ட. எதுக்காக என்ன காப்பாத்தின? இதுதான் உன்னோட ரிவெஞ்சா? ஏய், நீ ரொம்பலாம் யோசிக்க வேணாம். இல்ல ஜெனோஸ், இந்த மாதிரி எல்லாமே என்னாலதான். எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. நீ வந்து இங்க இருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றல, அதே மாதிரிதான் என் கூட இருக்கும் போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண. ஆனா நான் வந்து அப்படி இல்ல. நான் ரொம்ப மோசமானவன். என்னோட வாழ்க்கை முழுக்க நான் வந்து எல்லாரையுமே ஒரு மாதிரி பயன்படுத்தினேன். இப்போ வரைக்கும் எல்லாரையுமே நான் பயன்படுத்தினே தான் இருக்கேன். ஜெனோஸ், என்னை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிடேன். நான் மன்னிச்சிடு ஜெனோஸ். இல்ல, நீ வந்து அப்படி எல்லாம் சொல்ல வேணாம். என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எப்படியோ நீ வந்து இப்போ நார்மல் ஆயிட்ட. என்னால இதுக்கு மேலேயும் பொத்துக்க முடியாதுப்பா. ஏன்னா உன்னால நான் எவ்வளவு விஷயங்களை பண்ற மாதிரி போச்சு தெரியுமா? அதுக்காக நான் வந்து உன்னை அப்படியே விட்டுருவோம் நினைக்கிறியா? நீ மயங்கி போயிட்டா. என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் உன்னை இப்படி வர வச்சனே. ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். அதுக்கே அவன் பறந்து போயிடறான். அங்க இதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் வருது, ஆஸ்தான் எழுந்துக்கோ. நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, ஏதோ மாஸ்டர் அட்டாக் பண்ணிருக்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் உன்னை என்கவுண்டர் பண்ணேன். போன வாட்டி ஆன மாதிரி உன்னால இப்போ தப்பிக்க முடியாது. அம்மா, ஜெனோஸ் வந்து எங்க? ஜெனோஸை நான் வர வழியில பார்த்தேன். இங்க ஒரு உயிரிழப்போ நடக்கல. அதுக்கு ஒரு மிராக்கிள் தான் நான் சொல்லணும். ஆனா ஜெனோஸுக்கு தான் இதுக்கு நன்றி சொல்லணும். அவன் இல்லைன்னா அவ்வளவுதான். அவனுக்கு நீ ஒரு கடனாளியா வாழ்க்கை முழுக்க இருக்க போற. ஆமா, அதுவும் தான். ஆஸ்தான், இந்த வாட்டி உன்னை விட போதில்ல. இந்த வாட்டி உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். அதே மாதிரி ஜெனோஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜையும் அவன் சொல்ல சொன்னான். உன்னோட அந்த ஸ்வாடை நான் ஏத்துக்கிறேன்டா. ஏன்னா நான் தான் அந்த ஸ்வாடை ஓன் பண்ணனே. இந்த கிரவுண்டுக்கு போகும்போது அதை நான் கண்டுபிடிச்சேன். அது ரொம்ப ஒரு ரேரான ஐட்டம். அதை நீ திருடி உனக்கு நீ சொந்தமாக்கிட்ட. இதெல்லாம் சரியில்ல. அதனால நான் ஏத்துக்கிறேன். அதனால அது நானும் ஏத்துக்கிறேன் அந்த ஸ்வாடை. திருட்டு பையில. அதே மாதிரி அது ஒரு ரேரான ஸ்வாடு. அதுக்கும் மேல நிறைய பேரை நீ தாக்கியிருக்க. நிறைய டேமேஜையும் உருவாக்கியிருக்க. இதெல்லாம் பண்ணதுக்கு தான் அப்படி பண்ணியிருக்கான்.
இதுக்கு உன் மேல எவ்வளவு சார்ஜஸை போடலாம் தெரியுமா? ஆமா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். இப்போ வந்து என்கிட்ட ஒண்ணுமே மிச்சம் இல்ல, எல்லாமே போயிடுச்சு. அவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல சொன்னா, என்னன்னா நீ வந்து அவனுக்கு ஒரு கோல்டு கைனை கொடுத்தல, அது வந்து அவனுக்கு வேணாவா, உன் கிட்ட இருந்து இப்போ ஒரு பொருளும் அவனுக்கு வேணாவா. இது கேட்டோன்னே ஜெனோஸ் அங்க பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிடான். இந்த சைடு ஜெனோஸ்க்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஏன்னா அவன் நிறைய விஷயத்த பண்ணிருப்பான். நீங்க வந்து இன்னமும் ஸ்டெடியா இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன்ல, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல நான் தான் இதே மாதிரி இவங்க ஹெல்ப் பண்றாங்க. இந்த சைடு கைடும் போகும்போதே சொல்றான், இப்போ எனக்கான வேலை முடிஞ்சிச்சு, நான் வந்து போறேன்ப்பா. ஜெனோஸ் கண்டிப்பா நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். திரும்பவும் என்னோட பாதையில நீ வரும்போது நான் உன் கூட திரும்ப விளையாடுறேன் ஜெனோஸ். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரானா, அங்க வந்து நம்ம லில்லி சொல்றான், நம்ம கேமிலா எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா ஜெனோஸ். நினைச்சு அவ ரொம்ப கவலைப்பட்டா. அவ வந்து சொன்னா நீங்க வெளில போயிருக்கீங்கன்னு. நானும் கவலைப்பட்டேன். இருந்தாலும் அவங்க வந்து சும்மா இல்ல, அங்கேயும் இங்கேயும் நிறைய இடத்துக்கு போயினே இருந்தாங்க, எப்பதான் நீங்க வருவீங்கன்னு. ஆமா, உன்னை யாரு இதெல்லாம் சொல்ல சொன்னா? நீ எதுக்கு லிலி இதெல்லாம் சொல்ற? இதனால அங்க லிலி அவ கத்துறா. அங்க லிலியும் சொல்றா, எனக்கு தெரியும் ஜெனோஸ், இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு, அதனால தான் நான் டீயை போட்டிருக்கேன், வாங்க ஏன் நம்ம ஒன்னா குடிக்க கூடாது. இதே மாதிரி அவங்க டீயை குடிக்கிறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ஆக்ஷனே ஆரம்பிக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. கைடுன்னு ஒருத்தனை நம்ம பார்த்தோம். இன்னமும் எத்தனை பேர் கலையிறங்க போறாங்களோ. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.